எனக்கு ஒன்று புரிவதில்லை. சில அமைப்புகளில் தலைப்பு கொடுத்து பேச வைப்பார்கள். மகாத்மா வருவாரா, பெரியார் வருவாரா, விவேகானந்தர் வருவாரா, காமராஜர் வருவாரா? எதற்கு வர வேண்டும்? அவர்கள் தான் ஒரு முறை வந்து விட்டார்களே. வந்து வாழ்வு என்றால் என்னவென்று உங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்களே. அதை பார்த்து நீ காமராஜராவதை, நீ பெரியாராவதை, நீ ராஜாஜி ஆவதை எவன் தடுத்தான்? எவன் உன்னை தடுத்தான்? ஆனால் நாம் வசதியாகவே எதையும் யோசித்து பழக்கப்பட்டவர்கள். இப்பொழுது காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பல வீடுகளில் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். கடவுள் படங்களை வைத்திருக்கிறார்களே, ராமர் படம், கிருஷ்ணர் படம், பெருமாள் படம், முருகன் படம் என்று கடவுள் படம் வைத்திருக்காளா? அந்த வரிசையில் காந்தி படத்தை வைத்திருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? காந்தி கடவுள், நாமெல்லாம் மனிதர்கள், அவரை போல் நாம் வாழ முடியாது, அவரை போல் நாம் வாழ முடியாது, அதனால் அவரை கடவுளாக்கி விட்டான். ஏனென்றால் அவனை மனிதனாகவே இவன் பாவித்தால், ஐயோ ஒருவன் இப்படி மனிதனாக இந்த மண்ணில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறானே, அவனை போல் நீயும் வாழ வேண்டியது தானடா என்று எவனாவது கேட்டுவிட்டால் அவர் மகாத்மா, நாமெல்லாம் துராத்மா. அதனால்தான் பரமாத்மா, மகாத்மா, துராத்மா என்று நாமே வகுத்து வைத்து, மேலே இருப்பவன் பரமாத்மா, அவனை நோக்கி செல்பவன் மகாத்மா, நமக்கு வேண்டாத வேலை எது? நாம் துராத்மாவாக இருப்பதே போதுமானது என்று முடிவெடுக்கிறோம். ஆனால் வாழ்வு என்ன? நீங்கள் விக்டர் யூகோ எழுதியதை சொன்ன லே மிசரபிள் என்கிற அற்புதமான படைப்பு, ஒற்றை வரி என்னை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது. ஒற்றை வரி அவன் சொல்கிறான் வாழ்வு குறித்து. வாழ்க்கை என்பது எது? Life is to give, not to take. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Life is to give, not to take. வாழ்வு என்பது உன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதே தவிர பிறரிடம் இருந்து எதையும் பெறுவது கிடையாது. அதுதான் வாழ்வு. வாழ்க்கை வாழ்வதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறான். பாரதி என்ன சொல்கிறான்? சீச்சி, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. நம்மில் பலர் பிழைத்து கொண்டிருப்பவர்கள் வாழ்வின் நோக்கமே அறியாமல் சாகும் தருணம் வரையில் பிழைப்பே வாழ்வாக கருதி மரித்து போகின்றவர்கள். வாழ்வின் உன்னதம் எது? காந்தியம் வாழ்வின் உன்னதத்தை காட்டுகிறது. காந்தியத்தின் உயிர்த்தலமாக இருப்பது எது? நண்பர்களே, காந்தியத்தின் உயிர்த்தலமாக 4 அடிப்படை தூண்களை அவர் நிறுவிவிட்டு சென்றிருக்கிறார். போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு, வெறுப்புக்கு மாற்றாக அன்பு, சுயநலத்திற்கு மாற்றாக தியாகம், புற ஆரவாரங்களுக்கு மாற்றாக அக நாகரீகம். இதுதான் காந்தியம் முன்னெடுத்து வைத்த வாழ்வு சார்ந்த அடிப்படை இலக்கணங்கள். முதலில் இருப்பதை பாருங்கள். போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு. காம்படிஷன் என்பது வேறு, கோஆபரேஷன் என்பது வேறு. நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? ஒருவருக்கு எதிராக நின்று போட்டியிடுகிறோம். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒத்துழைப்பதில்லை. நான் பயன்படுத்துகிற பதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு எதிராக ஒருவர் நின்று நாம் போட்டியிடுகிறோம். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து நாம் ஒத்துழைப்பதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? போட்டி என்பது ஒருவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தக்கூடியது. ஒத்துழைப்பு என்பது ஒருவனோடு ஒருவனை சேர்த்து வைப்பது. வாழ்க்கை என்பது சேர்த்து வைப்பதில் சிறப்படையுமா, எதிர்த்து நிற்பதில் சிறப்படையுமா? நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும்.
எப்பொழுது நீங்கள் போட்டியிடுவதுதான் முன்னேற்றத்திற்கான அடையாளம் என்று முடிவெடுக்கிறீர்களோ அப்பொழுதே உங்கள் இருதயத்திற்குள்ளே பொறாமை வந்து புகுந்து கொள்கிறது. போட்டி இருக்கிற இடத்தில் பொறாமைதான் இருக்கும். அன்பற்ற நிலமாக, பாலை நிலமாக, வறண்ட நிலமாக உங்கள் மனம் மாறிவிடும். எனவே நான் முன்னேற வேண்டும், நான் வளர்ச்சி பாதையில் நடப்பதற்கு தடையாக எவன் இருந்தாலும் அந்த தடை கற்களை உடைத்து எரிந்துவிட்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த முயற்சி எதிரிகளை உருவாக்கும், அன்பை குழி தோண்டி புதைக்கும். எனவே போட்டி என்ற ஒன்று இருக்கிற பொழுது அங்கே அன்பு மரித்து போகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் என்ன சொல்லி இருக்கிறான்? அன்பின் வழியது உயிர்நிலை. மனித வாழ்வு என்பதே அன்பின் அடிப்படையில் இருப்பதுதான். பாரதி சொல்லுவான், தமிழனுக்கு பாரதி சொல்லவில்லை, இந்தியர்களுக்கு பாரதி சொல்லவில்லை, மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து உலவக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் உரத்த குரலில் சொல்லிவிட்டு போனான். ஏ மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு தவத்தை ஓயாமல் செய்யுங்கள். தவம் என்றால் முதலில் என்ன தெரியுமா? தபஸ் என்பது வடமொழியிலே வழங்கப்படுகிற வார்த்தை, தவம் என்பது தூய தமிழில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. தவம் என்றால் எரித்தல் என்று பொருள். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை எரிக்க வேண்டும், ஆணவத்தை எரிக்க வேண்டும், அகந்தையை எரிக்க வேண்டும், பொறாமையை எரிக்க வேண்டும், அவதூறு பரப்புகிற அந்த அழுக்கு படைத்த எண்ணங்களை எரிக்க வேண்டும். எனவே தவம் செய்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் எரிப்பவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எரிப்பது என்பது எதை? மனித சமூகத்தை இணக்கமாக இருக்க செய்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அழுக்கு எதுவோ அதை எரிப்பது. மனிதனாக பிறந்து இறைமையை நோக்கி நடப்பதற்கான இந்த வாழ்வில் இறைமையை அடைய முடியாமல் தடுப்பது எதுவோ அதை எரிப்பது. ஆசைகளற்ற வாழ்வுதான் வாழ்வின் உன்னதம் என்கிற நிலையில் ஆசைகளை எரிப்பது. இப்படி எரிப்பதுதான் தவம். இந்த தவத்தை யார் செய்வது? காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து யாருமற்ற கானகத்தில் ஓரமாக ஒதுங்கி கண்மூடி அமர்ந்திருப்பதற்கு பெயர்தான் தவமா என்றால் இல்லை. நாம் அனைவரும் தவசிகளாக மாறலாம், அன்பு தவசிகளாக. பாரதி சொல்கிறான், செய்க தவம், செய்க தவம். 2 முறை சொல்கிறான். ஒரு முறை சொன்னால் மறந்துவிடப் போகிறான் என்று 2வது முறையும் சொல்கிறான். செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். நான் சொல்லுகிற இந்த தவத்தை மட்டும் நீ செய்ய தயாராகிவிட்டால் நீ எதை அடைய வேண்டும் என்று அவாவுகிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, விரும்புகிறாயோ, விழைகிறாயோ அது உனக்கு தானாக வந்து சேர்ந்து விடும் என்கிறான். மண்ணில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் எதை நோக்கி நடக்கின்றன? இன்பத்தை நோக்கி நடக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் இந்த மண்ணில் பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதி சிந்தனையாளனாக புறப்பட்ட சாக்ரட்டிஸ் மிக அழகாக சொல்லுவான், மனித வாழ்வினுடைய எல்லை, மனித வாழ்வினுடைய குறிக்கோள், மனித வாழ்வின் முயற்சி இன்பத்தை அடைவதுதான் என்றான். இன்பத்தை அடைவதுதான் மனித வாழ்வினுடைய ஒரே குறிக்கோள். அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். இன்பத்தை அடைவதுதான் மனித வாழ்வின் குறிக்கோள். ஆனால்
எது இன்பம் என்பதுதான் கேள்வி என்றார். நண்பர்களே, நாம் அனைவரும் இன்பம் நோக்கித்தான் புறப்படுகிறோம். ஆனால் நாம் கால் வைத்து நடக்கக்கூடிய பாதை துன்பம் இருக்கும் இடத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நோக்கம் இன்பத்தை நோக்கி நடப்பது, ஆனால் போக்கு துன்பத்தை நோக்கித்தான் போகிறது. காரணம், வாழ்வு குறித்த புரிதல் இல்லை, எது இன்பம் என்கிற தெளிவு இல்லை, அதற்கான தகுதி மிக்க தேடல் இல்லை. எனவே ஒன்றை நீங்கள் தவமாக செய்ய வேண்டும் என்று பேசுகிற பாரதி, எதை தவமாக செய்வது? செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். எய்த விரும்புவது எது? இன்பம். இன்பத்தை தானே நீ அடைய வேண்டும். இதோ உனக்கு நான் வழி சொல்கிறேன். தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை. அன்புதானடா நாம் அனைவரும் செய்ய வேண்டிய அரிய தவம். மனித சாதிக்கென்று ஒரு புத்தி உண்டு. என்ன தெரியுமா? எதை போட்டால் எதை பெறலாம் என்று கணக்கு பார்ப்பது, எதை செய்தால் எதை அடையலாம் என்று சிந்தித்து பார்ப்பது. இது பாரதிக்கு தெரியாதா என்ன? எனவே பாரதி சொல்கிறான், எதை கொடுத்து எதை பெறுவது என்பதுதானே உன் வாழ்வு. எதை நீ கொடுத்தால் எது கிடைக்கும் என்று உனக்கு நான் சொல்கிறேன். ஒரு வெண்பாதான் அது, 4 வரி. அந்த வெண்பாவில் அவன் கடைசியாக சொல்வதுதான் முக்கியம். செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற்சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கேதான் இன்பம் இருக்கும். அன்பு அற்ற இடத்தில் உண்மையான இன்பம் ஒருபோதும் இருக்காது. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? நமக்கு பல வார்த்தைகளுக்கு உரிய பொருளே தெரியாது. இன்பம் என்பதும் ஆனந்தம் என்பதும் ஒன்றா? நாம் ஒன்று என்றுதானே நினைக்கிறோம். நான் இன்பமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், இரண்டும் ஒன்றா? நிச்சயமாக ஒன்று அல்ல. ஒன்று என்றால் 2 சொற்கள் எதற்கு? இன்பம் என்பது அனுபவிக்கும் நேரத்தில் மட்டுமே நாம் அடைவது. உடல் இன்பத்திலே இருந்து, உணவின்பத்திலே இருந்து, எந்த இன்பத்தை புறத்தே நீங்கள் பெற்றாலும், புறத்தில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய இன்பம் அனுபவிக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு இன்பமாக இருக்கும். அனுபவித்து முடிந்த பிறகு அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. உங்களுக்கு பாசந்தி என்கிற இனிப்பு ரொம்ப பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை உண்ணுகிற பொழுது இன்பமாக இருக்கும். 30 நாட்களுக்கு முன்பு உண்ட பாசந்தியை இப்பொழுது நினைக்கிற பொழுதும் அதே இன்பம் உங்களுக்குள் பிறக்குமா? பிறக்காது. எந்த இன்பமும், விளக்கமாக சொல்வதென்றால் நிறைய சொல்ல வேண்டும், வேண்டாம். எந்த இன்பமும் புலன்களால் அனுபவிக்கிற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும் என்றால் அதுதான் இன்பம். இறைவனை என்ன சொல்றான்? சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம். அவன்தான் இறைவன். இந்த மூன்றையும் நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் தான் இறைவர்கள். உலகத்தில் எந்த மதமும் மனிதனை இறைவனாக்கியதே கிடையாது, இந்து மதத்தை தவிர. நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்தி இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்காக என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துபவன் இல்லை. ஆனால் இந்து மதம் ஒன்றுதான் தத்துவமசி என்கிறது. 4 மகா வாக்கியங்கள் இந்த இந்து சமயம் மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறது. 4 வேதங்களின் மூலமாக, அந்த வேதங்களின் சாரங்களை இறக்கி வைத்திருக்கிற உபனிஷதங்களின் மூலமாக 4 மகா வாக்கியங்களை தந்திருக்கிறது. அதில் முதன்மையானதும் முக்கியமானதும் என்னவென்றால் தத்துவம் அசி. தத்
துவம் அசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய் என்றால் நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் இறையாக இருக்கிறாய், ஆண்டவனாக இருக்கிறாய். ஆண்டவன் வேறு, நீ வேறு அல்ல. இதை பல தருணங்களில் நான் சொல்லி இருக்கிறேன். நினைத்தால் நீ ஆண்டவனாக முடியும். மனித வாழ்க்கையில் 3 நிலைகள் உண்டு. 3 நிலைகள். அறிவு நிலையிலே கூட 3 நிலைகள் உண்டு. நடுப்பாதையில் நட என்பதுதான் சாக்ரட்டிஸ் சீடன் பிளாட்டோ. பிளாட்டோவிடம் கல்வி கற்று தன் சிந்தனையை விரிவுபடுத்திக் கொண்டவன் அரிஸ்டாட்டில். அவன் கோல்டன் மீன் என்பான். நடுப்பாதையில் நடப்பதுதான், நடுப்பாதைதான் உன் வாழ்வில் நீ கண்டெடுத்த பொற்பாதை என்கிறான். நடுப்பாதையில் நடக்க வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லிவிட்டான். அதுதான் கோல்டன் பாத், பொற்பாதை என்று. நீங்கள் சாலையில் நடுப்பாதையில் நடக்கக்கூடாது. அதல்ல, வாழ்க்கை சாலையில் நீங்கள் எப்பொழுதும் ஓரத்தில் நடக்கலாகாது. ஒன்று, இது வாழ்க்கை சாலை. இந்த சாலையின் ஒரு முனை என்ன தெரியுமா? எல்லா இன்பங்களையும் அனுபவித்து இன்பத்திலேயே எல்லை கண்டு விடுவது என்ற முடிவோடு நிற்கிறானே, அவன் ஒரு மூலையில் இருக்கிறான். ஒரு மனிதர் கூட சொல்வார், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று. அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் அழிவை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து சேராது. அத்தனைக்கும் ஒருவன் ஆசைப்படலாகாது. ஆனால் அவர் சொல்கிறார், அவருக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இங்கே யாருக்குத்தான் கூட்டம் இல்லை? இங்கே எல்லாருக்கும் கூட்டம் இருக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படலாகாது. வாழ்வு என்பதே உலகத்தில் இருக்கிற அனைத்து இன்பங்களையும் தூய்ப்பதற்காக கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று கருதி எந்த நேரமும் இன்பத்தை அனுபவிப்பது என்ற சிந்தனையிலேயே நீ இருந்தால் நீ மனிதன் இல்லை, அது வாழ்வு இல்லை. எனவே அந்த ஒரு முனை தகாது. இன்னொரு முனை இருக்கிறது, எந்த இன்பமும் எனக்கு தேவையில்லை. இந்த இகத்தில் இருப்பதே பரத்தை நோக்கி நடப்பதற்காகத்தான். எனவே இந்த பரத்தை நான் அடைவதற்கு இகத்தில் இருக்கிற இன்பங்கள் அனைத்தும் தடைக்கற்களாக இருப்பதனால் ஒரு இன்பமும் எனக்கு தேவையில்லை என்று எல்லா இன்பங்களையும் மறுதலித்து விட்டு துறவு நிலையிலே இருக்கிறானே, அதுவும் தேவையற்றது, அதுவும் வாழ்வல்ல. இந்த இரண்டுக்கும் இடையிலேதான் வாழ்வு இருக்கிறது. அதை வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அற்புதமாக 5 சின்னஞ்சிறு தத்துவங்களாக ஒரு கோப்பையில் அடக்கி கொடுப்பார். 5 விஷயங்களில் நீங்கள் நடுப்பாதையில் நடக்க வேண்டும். ஒன்று, உணவு. உணவே உண்ணாமல் இருந்தால் இறப்பு நிச்சயம். உணவை அதிகமாக உண்டு விட்டாலும் இறப்பு நிச்சயம். ஏராளமாக நீங்கள் உண்டு பாருங்கள். உணவே மருந்து, உணவே நோய். இதை கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர் வாழ்க்கை முழுவதும் சொன்னார். எனவே உணவு மிதமாக உண்ண வேண்டும், நடுப்பாதை. உழைப்பு, உழைத்தால் உயர்வடையலாம் என்பதற்காக 24 மணி நேரமும் நீ உழைத்துக் கொண்டே இருந்து பார், மிக விரைவில் மண்ணை விட்டு விடை பெற்றுக் கொள்வாய். உழைப்பு உயர்வை தரும் தான், ஆனால் அளவாக உழைக்க வேண்டும். அளவான உணவு, அளவான உழைப்பு, அளவான உறக்கம். கும்பகர்ணனை போல் 6 மாத காலம் தொடர்ந்தும் தூங்கலாகாது. அதற்காக இலக்குவனை போல் 12 ஆண்டுகள் கண்மூடாமலே விழித்துக் கொண்டிருப்பதும் கூடாது. இரண்டும் கூடாது. இரண்டுக்கும் இதிகாசத்தில் இடம் இருக்கிறது. நீ இலக்குவனாக விழித்துக் கொண்டு இருந்தாலும் உன் உடலுக்கு கேடு, கும்பகர்ணனாக நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உன் உடலுக்கு கேடு. அதனால்தான் 8 மணி நேரம் நீ அளவாக உறங்கு என்கிறான். மிதமான உறக்கம், மிதமான உணவு, மிதமான உழைப்பு, மிதமான உறக்கம், உடல் இன்பம். அது குறித்து நான் விளக்க வேண்டியது இல்லை. அதுவும் மிதமாக இருக்க வேண்டும்.
மிதமான உடல் இன்பம் என்பது உடம்புக்கு நலன் தரும், உள்ளத்திற்கு சுகம் தரும், ஆயுளை பெருக்கும். எனவே உடல் இன்பம் என்பது தவிர்க்க முடியாதது. பசியும் காமமும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவை. எனவே உலகத்தில் பொதுவான ஒன்றை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. அதனால்தான் விவேகானந்தரை எல்லா வகையிலும் போற்றிய பாரதி விவேகானந்தரின் பிரம்மச்சரியத்தை ஏற்கவில்லை. மனைவியோடு வாழ்வதுதான் வாழ்வு, ஒருத்தியோடு வாழ வேண்டும் என்கிற ஒழுங்கு வந்து சேர்ந்ததே ஏன்? நண்பர்களே, இந்த காம உணர்ச்சியிலே இருந்து நாம் முற்றாக விடுபட்டு விட முடியாது. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் அந்த உணர்ச்சியை நெறிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துகிற உணர்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக நம் மூதாதையர்கள் செதுக்கி செதுக்கி உருவாக்கி கொடுத்ததுதான் திருமணம் என்கிற பந்தமும் குடும்பம் என்கிற கட்டுமானமும். அதனால் உடல் இன்பமே வேண்டாம் என்பதும் சரியல்ல, உடல் இன்பம் மட்டும்தான் வாழ்வு என்று விழுந்து கிடப்பதும் சரியல்ல. இடையிலே நில். மிதமான உணவு, மிதமான உழைப்பு, மிதமான உறக்கம், மிதமான உடல் இன்பம், மிதமான சிந்தனை. சிந்திப்பது கூட மிதமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மூளை சூடேறிவிடும், சித்தம் சுவாதீனத்தை இழந்துவிடும், பைத்தியம் பிடித்துவிடும். மிதமாக சிந்திக்கணும், ஆனால் சிந்திக்கணும். உலகத்தில் சில புகழ்பெற்ற வாக்கியங்களில் ஒன்று நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பேச்சு என்பது ஏதோ பொழுதுபோக்குவதற்கானது அல்ல. அப்படியே உங்களுடைய முதுகுக்கு பின்னாலே சொரிந்து கொடுத்து கிச்சு கிச்சு மூட்டி விலா எலும்பு அனைத்தும் புடைத்து கொண்டு நீங்கள் வாயை திறந்து சிரிப்பதற்காக மேடை ஏறி எனக்கு பழக்கமும் இல்லை, அது எனக்கு அவசியமும் இல்லை. பேச்சு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வரம். எல்லாரும் தான் பேசுறோம். பேச்சாளன் என்றால் என்ன? பேச்சை ஆள்பவன். ஒவ்வொரு வார்த்தையையும் மந்திரமாக மாற்றி கேட்பவர் மனங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று அவர்களுக்குள்ளே ஒரு சிந்தனை மாற்றத்தை உருவாக்குபவன் எவனோ அவன் மட்டும்தான் பேச்சாளன். வாயிருப்பவன் எல்லாம், வார்த்தையாடுபவன் எல்லாம் பேச்சாளன் கிடையாது. நீங்கள் அத்துணை பேரும் வாயிருப்பவர்களையும் வார்த்தையாடுபவர்களையும் பேச்சாளர்கள் என்று நினைப்பதனால் தான் என்னை எவனாவது பேச்சாளன் என்று சொன்னால் அதை நான் அதிகபட்ச அவமானமாக கருதுகிறேன். நான் பேச்சாளன் இல்லை. சமூக நலனுக்காக உரத்து சிந்திப்பவன், அந்த உரத்த சிந்தனையை என் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துபவன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு முறை அழகாக சொன்னார், மனித வாழ்வின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம்? We are born into this world only to love and to create, not to hate and destroy. வேதவரி மாதிரி உள்ளத்திலே எழுதி வைத்து வாசிக்க வேண்டியது. We are born into this world only to love and to create. அன்பு செய்யவும் ஆக்கவும் வந்தவர்கள் நாம், not to hate and destroy. வெறுக்கவும் அழிக்கவும் இல்லை. எனவே அன்பு செய்வதற்காக வந்திருக்கிற, ஆக்குவதற்காக வந்திருக்கிற நாம் வெறுப்பு என்பதை உள்ளே வைக்கலாகாது, அழிவு சிந்தனை உள்ளே இருக்க இடம் தரலாகாது. ஆனால் சிந்தனை என்பதுதான் மனிதனுக்கு உரிய அடையாளம். நான் சொன்னேன், உலகத்தில் மிக புகழ் பெற்ற வாசகங்களில் ஒன்றென்று. தொக்கார்தே என்கிற ஒரு அறிஞன், அவனை தொக்கார்தே என்று சிலர் சொல்வார்கள், தெக்கார்தே என்று ஒன்று சொல்வார்கள். பெயரை எப்படி உச்சரிப்பது என்பது முக்கியம் அல்ல, அவன் என்ன சொன்னான் என்பதுதான் முக்கியம். நான் வியந்து போயிருக்கிறேன். அவன் சொல்கிறான், I think therefore I am. I think therefore I am. நான் சிந்திக்கிறேன், ஓ அதனால் நான் மனிதனாக இருக்கிறேன். அப்படி என்றால் சிந்திக்காதவன் மனிதனாக இல்லை என்று பொருள். இறைவன் இந்த மனிதர்களுக்கு மட்டுமே தனியாக 2 சலுகைகளை வரமாக வழங்கி இருக்கிறானே. ஒன்று சிரிப்பு, இன்னொன்று சிந்தனை.
எத்தனை கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன. மனிதனை தவிர வேறு எந்த இனத்திற்காவது சிரிக்க தெரியுமா? ஏதாவது ஒரு பறவை சிரிக்குமா? ஒரு விலங்கு சிரிக்குமா? எந்த விலங்கையாவது உங்கள் கண் முன்னாலே கொஞ்சம் நிறுத்துங்கள். சிம்பான்சி, குரங்கு சிரிக்கும். ஏனென்றால் அந்த குரங்கிலிருந்து தான் நாம் வந்து சேர்ந்தோம். நமக்கும் சிம்பான்சிக்கும் தான் ரொம்ப பொருத்தம். மற்றபடி எந்த விலங்கும் சிரிக்காது, எந்த பறவையும் சிரிக்காது. மனிதனை தவிர சிந்தனை என்பது யாருக்குமே கிடையாது. நாம் தான் சிந்திப்பவர்கள். அப்படி என்றால் விலங்குக்கும் பறவைக்கும் என்ன இருக்கிறது? இன்ஸ்டிங்க்ட் இருக்கிறது. இன்ஸ்டிங்க்ட் என்பது சுபாவம். அவற்றிற்கு இருப்பது சுபாவம், நமக்கு இருப்பது அறிவு. சுபாவத்துக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? சுபாவம் பிறக்கிற பொழுதே சேர்ந்து வரும். அறிவு என்பது பிறந்த பின்னாலே நாம் தேடி பெறுவதுதான். எனவே அறிவை தேடி பெற வேண்டும். அறிவை எப்படி பெற முடியும்? சிந்திப்பவன் அறிவின் வளர்ச்சியை அடைகிறான். அதனால்தான் இங்கர்சால் சொன்னான், சிந்திப்பவன் அறிவின் வளர்ச்சியை அடைகிறான். அறிவின் வளர்ச்சி நிலையில் அவன் முன்னேற்றத்தை பெறுகிறான். சுயநலமாகவே சிந்தித்து வாழுவது வாழ்வே அல்ல. நாம் அத்தனை பேரும் சுயநலத்தில் சுருங்கி இருப்பதனாலே தான் இன்றைக்கு பொது வாழ்வு இந்த அளவுக்கு புழுத்து கிடக்கிறது. இப்பொழுது நீங்கள் இங்கே ஒரு விழா நடத்தினீர்களே, அரசியல், கல்வி, காவல், விவசாயம், மருத்துவர், தொழில், அரசு பணி என்று தேடி தேடி பார்த்துத்தானே ஒருவரை தேர்ந்தெடுக்க உங்களாலே முடிகிறது. அரசு பணியாற்றுகின்ற அனைவருமே நேர்மையாளர்களாக இருந்திருந்தால் இவருக்கு என்ன மரியாதை? நீங்கள் எந்த துறையாக எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் இடம்பெற்றிருக்கிற அனைவருமே நேர்மை சார்ந்தவர்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்கள், அன்பிற் சிறந்தவர்கள், அறிவில் நிகரற்றவர்கள் என்ற நிலைப்பாடு இருந்தால் எப்படி நீங்கள் தனியாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவருக்கு விருது வழங்க வருகிறீர்கள்? உலகத்திலேயே நான் அருவருக்கக்கூடிய செய்திகள் சில உண்டு. அதிலே ஒன்று இந்த நல்லாசிரியர் விருது வழங்குவது. இதில் மாநில அரசும் வழங்குகிறது, மத்திய அரசும் வழங்குகிறது. நான் கேட்கிறேன், ஆசிரியன் என்றால் என்ன பொருள்? தமிழ் எவ்வளவு அழகாக சொல்கிறது. ஆசு இரியன், அவன்தான் ஆசிரியன். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றம் கடிதல், குற்றம் களைதல் எவனிடம் இருக்கிறதோ அவன்தான் ஆசிரியன். அப்படி என்றால் ஆசிரியனாக இருப்பவன் குற்றமற்றவனாகத்தானே இருக்க வேண்டும், அறிவிற் சிறந்தவனாகத்தானே இருக்க வேண்டும், நேர்மை சார்ந்தவனாகத்தானே இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும். அதில் ஒருவனை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து ஆஹா நீதானடா நல்லாசிரியன் என்று சொல்லி ஒரு அரசு விருது வழங்கினால் மற்ற அனைவரும் பொல்லாத ஆசிரியர்களா, தவறான ஆசிரியர்களா? முதலில் இந்த விருது வழங்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். அனைத்து ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களாக இருப்பதற்கான வழிவகை என்ன? அதை தேடுவதற்கு ஒரு அரசு முனைய வேண்டுமே தவிர இருப்பவர்களில் ஒருவன் சிறப்பானவன் யார் என்று பார்ப்பது அரசுக்கு அழகல்ல. அது அழகல்ல. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைவரும் சிறந்தவர்களாக இருப்பதற்குத்தான் காந்தியம் வழிகாட்டுகிறது. எவனுடைய வாழ்வு உயர்ந்தது தெரியுமா? முடியும் போதெல்லாம் கொடுப்பவன் எவனோ, முடிந்ததையெல்லாம் கொடுப்பவன் எவனோ அவன்தான் இந்த மண்ணில் ஒழுங்காக வாழ்ந்து மறையக்கூடியவனாக. முடியும் போதெல்லாம் கொடுக்க வேண்டும், முடிந்ததையெல்லாம் கொடுக்க வேண்டும். எனக்கு முன்னால் அறிமுக உரையாற்றிய பொழுது அற்புதமாக அவர் சொன்னார், கர்ணனை பற்றி பேசினார். நண்பர்களே, கர்ணன் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான், தேர்தட்டின் கீழே. கண்ணன் வருகிறான், அவனிடம் யாசகம் கேட்கிறான். இருக்கிற பொழுதெல்லாம் நான் கொடுத்தேன், அந்த நேரத்தில் வராமல் இறக்கிற நிலையில் எதுவும் இல்லாத சூழலில் என் முன்னால் வந்து நிற்கிறாயே, எதுவுமே என்னிடம் இல்லையே என்கிறான். அங்கேதான் நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். என்னிடம் எதுவுமே இல்லை என்கிறான். கண்ணன் சொன்னான், இல்லை, உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்று இருக்கிறது. எதுவுமே என்னிடம் இல்லை, நீ என்ன கொடுப்பதற்கு இருக்கிறது என்று சொல்கிறாயே? வியப்போடு கேட்கிறான் கர்ணன். நீ செய்த
தானங்களின் தவப்பயனாய் உனக்கென்று புண்ணியம் இருக்கிறது, அதை கொடு என்கிறான். கர்ணன் அப்பொழுது சொல்வதுதான் அர்த்தம் உள்ளது. ஓ, அப்படியும் ஒன்று இருக்கிறதோ, இருந்தால் எடுத்துக்கொள் என்றான். என்றால் என்ன பொருள்? புண்ணியத்திற்காக அவன் தர்மம் செய்தவன் இல்லை என்பதுதான் பொருள். இதை செய்தால் இதை பெறலாம் என்று சிந்தித்து செய்தவன் இல்லை. அவன் கொடுப்பது அவன் இயல்பு. நண்பர்களே, ஒன்று வாழ்வின் இயல்பாக மாறிவிட்ட பிறகு அதை இதற்காகத்தான் செய்வது என்ற சிந்தனையற்று போய்விடும். அதனாலேதான் அவன், ஓ, கொடுப்பது புண்ணியமா, அந்த புண்ணியம் என் உயிரை காக்கும் கவசமாக இருக்கிறதா, இது எனக்கே தெரியாதே, எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். என்றால் எதிர்பார்த்து செய்வதல்ல. அதனால்தான் வாழ்வின் உன்னதம் என்பதே பிறருக்காக வாழ்வது. லே மிசரபிள்ஸ் அற்புதமான ஒரு பிரெஞ்சு புதினம். விக்டர் ஈகோ. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? நீங்கள் பேசுகிறீர்கள், தளபதி பொங்கி பொங்கி எழுதுகிறார். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் 700 ஏக்கராவுக்கு மேல் இருந்த நிலப்பரப்பு முழுவதையும் மக்கள் நலனுக்காக அள்ளி கொடுத்து, ஹரிஜனங்களின் நலனுக்காகவே அள்ளி கொடுத்து, வறுமை நிலையில் வாழ்ந்து கண்மறைந்த அந்த மனிதன் அந்த மறைவு நாளில் அவருக்காக வருந்தி, கோபிச்செட்டிப்பாளையத்தில் எவனும் கடையை தானாக மூடவில்லையே என்கிறார். அந்த ஒரு பகுதி, அந்த அத்தியாயத்தை மட்டும் தளபதி பேனாவில் மை நிரப்பி எழுதவில்லை, தன் இருதயத்தின் ரத்தம் முழுவதையும் நிரப்பி எழுதுகிறார். படிக்கிற பொழுதே எனக்கு வலித்தது. ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி. பாரதிக்கு 20 பேர், லட்சுமண ஐயருக்கு 200 பேரா? 10 மடங்கு கூடுதலாக இருக்கிறது. அப்படி என்றால் பாரதி வாழ்ந்த காலத்தில் அந்த நல் ஒழுக்கத்திற்கும் நற்பண்புகளுக்கும் கிடைத்த மரியாதையை விட லட்சுமண ஐயருக்கு 10 மடங்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. எதிர்மறையாக சிந்தித்தால் அழுகைதான் வரும், கோபம் தான் கொப்பளிக்கும். விடுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். பாரதிக்கு கூட்டம் வரவில்லையே. வைரமுத்து கூட எழுதினார். ஆனால் வைரமுத்து பாரதி மாதிரி இருக்கிறாரா என்பது அது வேறு கதை. பாரதி பணம் பற்றி சிந்திக்காமலேயே வாழ்வை இழந்தவன். நம் அன்பிற்கினிய வைரமுத்து பணத்திற்காக மட்டுமே பேனா பிடிப்பவர். எனக்கு யாரை பற்றியும் இது சரி என்றால் சரி என்பேன், இது தவறென்றால் தவறு என்பேன். ஐயோ, இதை சொன்னால் இவருக்கு வலிக்குமே, அதை சொன்னால் அவருக்கு நோகுமே, இதனால் எனக்கு ஏதாவது ஏற்படுமே, பார்த்து பேசுகிற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த பாரதி குறித்து அவர் அழகாக எழுதுகிறார். பாரதி மயான ஊர்வலம் பற்றி எழுதுகிறார். உன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உனக்கு பின்னாலே வந்த ஆட்களின் எண்ணிக்கை இல்லையே. அதை படித்துவிட்டு எத்தனை பேர் மேடைகளில் திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி அதற்காகவே அழுது, ஐயோ, இந்த பாரதிக்கு பின்னால் 20 பேர் தானே போனார்கள். மறைந்த ஜெயகாந்தன் ஒரு இடத்தில் அற்புதமாக எழுதுவார், பாரதிக்கு 20 பேர் போனார்கள் என்பதையே சொல்லி சொல்லி ஏன் அழுகிறீர்கள் நீங்கள்? கும்பல் கூடுவதுதான் ஒரு மனிதனுடைய மாண்புக்கு அடையாளம் என்று ஏன் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள்? கும்பலினாலே ஒரு மனிதனுடைய மாண்பு சிறப்புறுவதில்லை. எத்தனை பேர் கூடினார்கள், எத்தனை பேர் கூடுவார்கள் என்பதற்காக ஒருவன் வாழ்ந்தால் அது வாழ்வே இல்லை. நண்பர்களே, பொய்யாக அழுது போலியாக புகழ்ந்து பேசுவதனாலும் கண்ணீர் விடுவதனாலும் என்ன பயன்? அவன் வாழ்ந்த வாழ்வை உனக்குள்ளே நிறுத்தி அவனைப் போல் வாழ பழகுகிறாயா என்பதுதான் முக்கியம். லட்சுமண ஐயருக்கு கூடியது 200 பேரா 20 பேரா அது முக்கியம் அல்ல. லட்சுமண ஐயருக்கு பின்னால் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதுபோன்று மக்கள் நலனுக்காகவே வாழ்வதற்கு தங்களை வகுத்துக் கொண்ட மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அதுதான் முக்கியம். இங்கர்சால் என்கிற அமெரிக்க அறிஞனை சொன்னேன், 4 வரிகளில் வாழ்வினுடைய இலக்கணத்தையே வைக்கிறான். நான் காந்தி 4 வரிகளில் வாழ்வை உங்களுக்கு வகுத்து கொடுத்ததை சொன்னேன். போட்டிக்கு பதிலாக ஒத்துழைப்பு, வெறுப்புக்கு மாற்றாக அன்பு, சுயநலத்திற்கு மாற்றாக தியாகம், புற ஆரவாரங்களுக்கு மாற்றாக அகநாகரிகம் என்று. அதே போலத்தான் இங்கர்சால் வாழ்வதற்கான வழி சொல்கிறான். இங்கர்சால் ஒரு கூட்டத்தில் வாயை திறந்து பேசினால் டாலர் கணக்கில் கொடுத்து விட்டு தான் உள்ளே வந்து உட்கார வேண்டும். அமெரிக்காவின் வாழ்வியல் முறையே எதையுமே இலவசமாக தரமாட்டான்.
எதையும் இலவசமாக தருவது அமெரிக்க வாழ்வியல் முறை கிடையாது. எல்லாவற்றையும் இலவசமாக தருவதற்கென்றே ஒரு அரசும் அதற்கான குடிமக்களும் உலகத்திலேயே ஒரு இடத்தில் உண்டென்றால் தமிழ் மண்ணை தவிர எங்கேயுமே. ஏன் தெரியுமா? நாமக்கல்லான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். அதை பொய்யாக்கலாமா? நாம் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு. உலகத்தில் மற்றவனை போல் தமிழன் இருக்கக்கூடாது. மற்றவனெல்லாம் உழைத்து தன்னுடைய வியர்வையில் உணவை உருவாக்கி உண்பது அதுதான் வாழ்வு என்று நினைத்தால் அப்படி நாம் வாழக்கூடாது. நாம் உழைக்காமலே உண்டு காட்ட வேண்டும். அடுத்தவனிடம் பெற்று வாழ்வது இழிந்த வாழ்க்கை என்று உலகத்தின் பிற பகுதிகளில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவனிடம் பெறுவதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி வாழ பழகிவிட்ட மண் இது. நான் நேற்று கூட ஒரு மதுக்கு எதிராக 1330 குறட்பாக்கள் குறளில் இருப்பது, அதற்காக ஒரு மனிதர், ஒரு டாக்டர், அவர் MBBS படித்த டாக்டர், அவர் ஒவ்வொரு நாளும் சேலம் நகரில் மதுக்கடைகளுக்கு முன்னாலே காலையில் சென்று 1 மணி நேரம் மது அருந்த வரக்கூடியவர்கள் கால்களிலே விழுந்து, ஐயா மது அருந்தாதீர்கள், குடி உங்கள் குடியை கெடுக்கும், குடி உங்கள் உடலை கெடுக்கும், குடி ஒட்டுமொத்த சமூகத்தையும் கெடுக்கும், குடிக்காதீர்கள் என்று கால்களில் விழுந்து விழுந்து எழுந்து 1330வது நாள் நேற்று முடிந்தது. அதை பாராட்டுவதற்கு காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக நேற்று ஒரு விழாவை சேலத்தில் நடத்தினோம். 1330 நாட்கள் அவர் கால்களில் விழுந்து தொழுது குடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? நான் என்னுடைய காந்திய மக்கள் இயக்க மாவட்ட தலைவரிடம் சொன்னேன், குறைந்தது 2000 பேராவது வருவார்கள் அவரை பாராட்டுவதற்கு, கௌரவிப்பதற்கு. எனவே ஒரு பெரிய மண்டபத்தை நீங்கள் எடுங்கள் என்று சொன்னேன். 2000 பேர் உட்காருவதற்கு ஒரு விரிந்த மண்டபத்தை அவர் எடுத்தார். நான் உள்ளே நுழைந்து பார்க்கிறேன், 120 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் உட்கார்ந்தபடி எண்ணி விட்டேன் தலைகளையே. 1330 நாள் கால்களிலே விழுந்தவனுக்கு நன்றி தெரிவிக்க 1330 பேர் கூட இல்லை. அப்ப நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், மறுபிறவி என்ற ஒன்று இருந்தால் இறைவன் என்னை பார்த்து, மகனே நீ மீண்டும் பிறக்க வேண்டிய நிலை இருக்கிறது, எங்கே பிறக்கப் போகிறாய் சொல், உன் வசதிப்படி நான் அனுப்பி வைக்கிறேன் என்று என்னிடம் சொன்னால் சத்தியம் செய்து சொல்கிறேன், இறைவா இந்த மண்ணில் எங்கு வேண்டுமானாலும் என்னை பிறக்கச் செய், தயவு செய்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மீண்டும் பிறக்க என்னை விடாதே. பல்லூழி காலம் தவம் இருந்திருந்தால் தான் சென்ற பிறவிகளில் இந்த பிறவியில் தமிழனாய் பிறப்பதற்கான வரம் வாய்க்கும் என்று சொல்பவன் நான். தமிழ் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவதற்கே பல்லூழி காலம் தவம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஆனால் எனக்கு முன்னாலே விரிந்து கிடக்கிற சமூகத்தினுடைய போக்கை பார்க்கிற பொழுது இதை திருத்துவதற்கு முடியுமா, இது திருந்துமா என்ற கேள்வி எழுகிற பொழுது மனம் வலிக்கிறது. இங்கர்சால் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன், 4 வரிதான். முதலில் தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த காதில் கேட்டுவிட்டு இந்த காதில் விடுவதற்கு இங்கே ஒன்றும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடக்கவில்லை. அதற்காகவே தீபாவளி வரும். தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, ஒரு நல்ல நாள் வந்து விடக்கூடாது. அப்படி ஒரு நல்ல நாள் வந்து விட்டால் அதற்கென்று தில்லானா மோகனாம்பாள் கோஷ்டி மாதிரி ஒவ்வொரு கோஷ்டி இருக்கிறது, ஒரு தொலைக்காட்சிக்கும். உடனே அந்த கோஷ்டி உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டும். தலைப்புகள் எல்லாம் ரொம்ப அறிவார்ந்த தலைப்புகளாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாமா, ஒழுங்காக திருமணம் செய்து கொள்ளலாமா, காதல் திருமணம் சிறப்பானதா, பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் சிறப்பானதா, வாழ்வில் இன்பம் தருவது வயோதிகமா வாலிபமா, இதெல்லாம் நீங்க கேட்கணும். இதை மற்ற நாட்களில் நடத்துகிற பொழுது கூட நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தேசத்தில் அவன் இஸ்லாமியனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் இந்தியனாக இருக்கிற நிலையில் அவனுக்கான நாள் 2, ஒன்று சுதந்திர தினம், இன்னொன்று குடியரசு நாள். அந்த 2 நாட்களிலாவது இந்த மாமேதைகள் ஒரு பகத்சிங்கை முன்னிறுத்தி
ஒரு சூர்யாவை முன்னிறுத்தி, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சூர்யா தெரியும்? எனக்கு தெரியாது. சூர்யா சென்னை அறிந்தவர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவாவது அந்த 2 நாட்களிலாவது தியாகிகள் குறித்து பேசுவார்களா? லட்சுமண ஐயர் குறித்து பேசுவார்களா? முடியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வாழ்வு குறித்து, வாழ்வில் எது இன்பம் தரக்கூடியது என்பது குறித்து இங்கர்சால் சொன்ன 4 வரி சொல்கிறேன். மற்றவர்கள் சொன்னதையெல்லாம் நீங்க இந்த காதில் கேட்ட அந்த காதில் விடுங்க, நட்டம் இல்லை. இது நான் சொன்னால் தமிழறிவு மணியன் சொல்வதை கூட இந்த காதில் வாங்க அந்த காதில் விடலாம், நட்டம் இல்லை. ஆனால் தமிழறிவு மணியன் சொல்வது தமிழறிவு மணியன் சொல்வதல்ல, இங்கர்சால் சொன்ன. அவன் பணம் வாங்கி கொண்டுதான் பேசினான். அவன் குறிப்பிட்ட தொகையை கொடுக்க மறுத்தால் வரமாட்டான். ஆனால் அவன் வந்து பேசினான். பணத்தை கொடுத்து விட்டு உள்ளே நுழைந்தால் கேட்டுவிட்டு வெளியே செல்பவனுடைய இதயத்தில் புதிய புதிய சாளரங்கள் தானாகவே திறந்து கொள்ளும். புதிய புதிய வெளிச்சங்கள் அவனுக்குள்ளே வந்து சேர்ந்து சுடர் பரப்பும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன். அவன்தான் பெற்றோர்களுக்கு சொன்னான், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான். அவன் ஒரு 4 வரி சொல்கிறான். எனக்கு எங்கே இன்பம் கிடைக்கும்? ஒவ்வொரு மனிதனும் கேட்கிற ஒரு கேள்வி. எனக்கு எப்பொழுது இன்பம் கிடைக்கும்? ஒவ்வொரு மனிதனும் ஆய்வு நடத்துகிற ஆராய்ச்சி. எங்கே இன்பம் கிடைக்கும்? எப்பொழுது இன்பம் கிடைக்கும்? எந்த வழியில் எனக்கு இன்பம் கிடைக்கும்? இங்கர்சால் சொல்கிறான், the time to be happy is now. மகிழ்ச்சியாக நீ இருப்பதற்கு எப்பொழுது என்று கேட்கிறாயா? இப்பொழுது. நீ இருக்கிற எந்த இடத்திலும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சி தான். time to be happy is now. place to be happy is here. எந்த இடத்தில் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கேட்கிறாயா? எந்தெந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அந்தந்த இடத்தில் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி. எந்தெந்த நேரத்தில் நீ இருக்கிறாயோ அந்தந்த நேரம் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக சொல்றான், the way to be happy, அந்த இன்பத்தை அடைவதற்கான வழி என்ன? the way to be happy is to help others. மற்றவர்களுக்கு உதவி செய்வது தானடா உன் வாழ்வில் இன்பத்தை அடைவதற்கான வழி. இதுதான் உண்மையான வாழ்வு. அப்படி என்றால் வாழ்வு என்பது அடுத்தவனுக்காக வாழ்வது. இங்கே பொதுவா அறம் சார்ந்த பொது வாழ்வு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே, பொது வாழ்வு என்பது என்ன? எனக்காக வாழ்ந்தால் அது தனி வாழ்வு. ஊருக்காக, உலகத்துக்காக, சமூகத்துக்காக, சக மனிதனுக்காக வாழ்வதற்கு பெயர் தான் பொது வாழ்வு. இந்த மண்ணில் மிக பழமையாக தோன்றிய நிறுவனங்கள் 2 தான். மனிதன் உருவாக்கிய நிறுவனங்களிலேயே மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் 2 தான். ஒன்று மதம், இன்னொன்று அரசியல். இந்த 2ம் தான் மனிதன் உருவாக்கிய நிறுவனங்களிலேயே மிக தொன்மையானவை. இந்த 2ஐயும் ஆதி மனிதன் எதற்காக உருவாக்கினான்? மதம் ஏன் தோன்றியது? அரசியல் ஏன் தோன்றியது? 2க்கும் நோக்கம் ஒன்றுதான். முரணும் மோதலும் உள்ள சமூகத்தை முரணும் மோதலும் அற்ற இணக்கமான சமூகமாக உருவாக்குவதற்குத்தான் மதமும் பிறந்தது, அரசியலும் பிறந்தது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டோம். எனவே வெவ்வேறு சிந்தனைகள் உள்ள மனிதர்களுக்கு இடையே வேற்றுமைகள் இருப்பது இயல்பு. வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டே போனால் வன்முறைக்குத்தான் அது வழிக்கதவை திறந்து வைக்கும். எனவே வன்முறையற்ற, பலாத்காரமற்ற சமூக வாழ்வு அனைவரும் இணைந்தும் பிணைந்தும் இணக்கமுற்று இருப்பதற்கான வழி என்ன? அதற்கு ஏற்றாற்போல் மனித மனங்களை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் மதம் தோன்றியது. வெவ்வேறுபட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்று இருக்காமல் ஏற்ற தாழ்வு உள்ள இந்த சமூகத்தில் முரணும் மோதலும் எழுந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக அரசியல் அமைப்பு உருவானது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? முரணும் மோதலும் அற்ற சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக
மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு உருவெடுத்த மதத்தினாலேதான் இந்த உலகத்தில் மிக அதிகமான ரத்தம் ஓடி இருக்கிறது. இந்த இணக்கமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வகுக்கப்பட்ட நெறிகளை வாழ்விப்பதற்காக வந்து சேர்ந்த அரசியல் அமைப்பினாலேதான் 1000 பிரச்சனைகள், 1000 போட்டிகள், பொறாமைகள் உருவாகின்றன. நீங்கள் ஹென்றி ஆடம்ஸ் என்கிற அமெரிக்க வரலாற்று ஆசிரியன் அரசியல் என்பது குறித்து ஒற்றை வரியில் சொன்னார். என்ன தெரியுமா? The systematic organization of hatred. What is politics? அரசியல் என்பது என்ன? Systematic organization of hatred. திட்டமிட்டு வெறுப்பை வளர்ப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்குகிற அமைப்புக்கு பெயர்தான் அரசியல். இது உண்மையா என்றால் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்காவது இதற்கு விளக்கம் தேட முடியுமா உங்களால்? நீங்கள் வட இந்தியாவிலே கூட வெவ்வேறு கட்சிகள் இருப்பான், ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சிப்பான். ஆனால் ஒரு திருமணத்திலோ ஒரு பொது இடத்திலோ சந்திக்கிற பொழுது கைகுலுக்குகிறான், கட்டி தழுவுகிறான், அன்பு வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கிறான். இங்கே நடக்குமா? இந்த கழகத்தில் இருந்து அந்த கழகத்தில் உள்ளவனிடம் கையை குலுக்கினால் இந்த கழகத்தில் அத்தோடு அவன் க்ளோஸ். அந்த கழகத்தில் இருப்பவனோடு இந்த கழகத்தில் இருப்பவன் கொஞ்சம் சிரித்து விட்டால் இந்த கழகத்தில் அத்தோடு அவன் கட்டம் வைத்து வெட்டப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் எதற்கு இந்த அரசியல்? எதற்காக இந்த தலைவர்கள்? கத்திரியாக தலைவன் இருப்பது தகுமா? ஊசியாக தலைவன் இருப்பது தகுமா? ஒன்றாக இருப்பதை இரண்டாக வெட்டுவது கத்திரி, இரண்டாக பிரிந்து கிடப்பதை ஒன்றாக எடுத்து ஒட்டுவது அல்லவா ஊசி? ஊசி என்பது ஞானத்தினுடைய உருவகம், கத்திரி என்பது வெறுப்பின் வெளிப்பாடு. அரசியல் என்பது மக்களை ஒன்றுபடுத்த, சட்டத்திற்கு உட்பட்டு சமூக நெறிகளை இனம் காக்க. இன்றைக்கு அது நடக்கிறதா? இந்த பொது வாழ்வு குறித்து நீங்கள் கடந்த காலம் தொட்டு இன்று வரை நான் பேச வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் எங்கே போகிறோம் நாம் என்று 2 மணி நேரம் நான் ஈரோடில் புத்தக திருவிழாவில் பேசியது உலகம் முழுவதும் அது சென்று சேர்ந்திருக்கிறது யூடியூப் மூலம். நான் உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் குறிப்பாக அந்த பேச்சை மட்டும்தான் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். எனவே அதை மீண்டும் உங்களிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களிடம் நான் வைப்பது ஒன்றே ஒன்றுதான். தயவு செய்து உங்களை பிரித்தாளுகிற தலைவர்களுக்கு பின்னாலே செல்லாதீர்கள். எது சரி எது தவறு என்று அறிந்து செயலாற்றுவதற்குத்தானே 6வது அறிவை ஆண்டவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். எந்த விலங்குக்கும் எந்த பறவைக்கும் கிடைக்காத பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறதே. நாம் தெரிந்துதானே எல்லாவற்றையும் செய்கிறோம். ஒருவன் திருடுகிறான் என்றால் அவன் தெரியாமல் திருடுகிறானா? திருடுவது தவறு என்று தெரிந்துதான் அவன் செய்கிறான். மது குடிப்பது உடம்பை கெடுக்கக்கூடியது, மனதை மயக்கக்கூடியது, 1000 தவறுகளுக்கு அடித்தளத்தை அமைக்கக்கூடியது என்று நீங்கள் பாடம் நடத்தி குடிப்பவன் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அது அவனுக்கு உன்னை விட தெளிவாக தெரியும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு மட்டும் ஊத்திக்கிறேன் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு உண்டு. அந்த கண்ணதாசனுடைய பாட்டில் நீங்க பார்த்தா ஒரு நாய்க்கும் குடித்தவனுக்கும் வேறுபாடு கிடையாது என்று ரொம்ப தெளிவாக சொல்வார். ஆனால் சொல்லிவிட்டு அவர் குடித்தார். ஆக அப்பொழுது அவருக்கு குடியினுடைய தீமை மிக தெளிவாக தெரிகிறது. அதை ஊருக்கு மிக அழகாக சொல்ல முடிகிறது. ஆனால் அவர் குடிப்பதை நிறுத்தவில்லை என்கிற போது, இப்போது நீங்கள் ஒரு டாக்டரிடம் போகிறீர்கள், உங்களுக்கு காச நோய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஐயா எனக்கு காச நோய், நீங்கள் தான் எனக்கு சிகிச்சை தந்து என் உடல் நலனை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் செல்கிறீர்கள். டாக்டர் கழுத்தில் இருக்கிற ஸ்டெதாஸ்கோப்பை எடுத்து உங்களுடைய மார்பில் வைத்து அழுத்தியபடி, ஒரு கையில் அப்படி அழுத்தியபடி ஒரு கையில் சிகரெட்டை பிடித்துக் கொண்டே, என்ன உங்கள் இதயம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் உங்கள் நுரையீரல் நிச்சயம் பாதிக்கப்பட்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். அது பாதிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரே காரணம் நீங்கள் அதிகமாக சிகரெட் புகைப்பீர்களோ? ஆமாம் டாக்டர், முதலில் அதை நிறுத்த வேண்டும். அப்படி ஒரு டாக்டரை நீங்கள் பார்த்தால் அந்த டாக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அரசியல்வாதியை பற்றி இன்றல்ல,
2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிளாட்டோ எழுதிய டயலாக்கை புரட்டி பாருங்கள். பிளாட்டோ எழுதிய ரிபப்ளிக்கை எடுத்து பிரித்து படியுங்கள். பிளாட்டோ ரொம்ப அழகாக சொல்கிறான், உடல் நலன் கெட்டிருந்தால் உன் உடல் நலனை பராமரிப்பதற்கு ஒரு மருத்துவரை தேடுகிற பொழுது அந்த மருத்துவர் அழகானவரா என்று நீ தேடுவாயா? அந்த மருத்துவர் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று நீ தேடுவாயா? தேடமாட்டாய். மருத்துவத்தில் சிறந்த தேர்ச்சி உள்ளவரா என்றுதானே தேடி நீ மருத்துவரிடம் சொல்லுவாய். பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ். அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் என்பது என்ன? தலைமை சார்ந்த அறிவியல். அது காரணம், காலையில் நான் கண் விழித்து இரவு கண்ணுறங்க செல்லுகிற வரையில் என் ஒவ்வொரு நிமிடமும் என்னால் தீர்மானிக்கப்படுவதில்லையே. நான் பயன்படுத்துகிற எல்லா பொருள்களின் மீதும் வரியை விதிக்கிற, விலையை வைக்கிற, என் வாழ்வை தீர்மானிக்கிற அமைப்புதானே அரசியல். அரசியல் பாம்பை விட்டு நீ விலகி சென்றாலும் அந்த பாம்பு தீண்டுவதிலே இருந்து உன்னால் விலகி நிற்க முடியாது. அப்படி என்றால் அந்த அரசியல் தானே நம் வாழ்வின் விதியை நிர்ணயிக்கிறது. அந்த அரசியலில் இடம்பெறக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அழகாக இருக்கிறார், போடு ஒரு ஓட்டு. அப்படியே நம்முடைய மனதை மயக்குகிறார் போல் பொய்யை உண்மையாக்குகிறார், உண்மை பொய்யாக்குகிறார். என்ன அற்புதமான பேச்சாற்றல், போடு ஒரு ஓட்டு. இப்படித்தானே போட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம. இப்பொழுது அந்தந்த கட்சிகளில் இருப்பவர்கள் கூட இங்கே வந்திருக்கலாம். அதனால் நான் அதற்குள்ள அதிகமாக போக விரும்பல. ஆனால் அதற்காக என்னால் சொல்லாமல் போகவும் முடியாது. எப்பொழுதும் ஒரு உண்மையை நான் மனதில் பதிய வைத்துக் கொண்டுதான் பேசுறேன். இனிக்க இனிக்க பேசுபவனுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்காது, உண்மையை பேசுபவனுடைய வார்த்தைகளில் இனிமை இருக்காது. எனக்கு முக்கியம் உண்மையே தவிர இனிமை அல்ல. எப்பொழுதுமே பாராட்டுரை என்று ஒன்று உண்டு, புகழுரை என்று உண்டு. இப்பொழுதும் பாராட்டுனாங்க இல்லையா? பாராட்டுரைக்கும் புகழுரைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நமக்குத்தான் பல விஷயத்துக்கு பொருள் தெரியாதுன்னு சொன்னேன். இன்பம் என்பது அனுபவிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்பமாக இருப்பது. ஆனந்தம் என்பது இறக்கும் வரையில் உங்கள் இருதயத்திற்குள்ளே இன்பத்தை இடையறாமல் அள்ளி வழங்கி கொண்டிருப்பதற்கு பெயர் தான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் சத்திருக்கிற இடத்தில். சத்தென்றால் சத்தியம். சத்தியம் என்பது என்ன? 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவெடுத்த வேதங்களின் வாசகம் என்ன? சத்தியம் வத தர்மம் சர. இதை நீங்கள் என்றாவது பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீர்களா? ரெண்டே ரெண்டு, அது கூட ஒரு வரியில் சொல்ல. சத்தியம் வத தர்மம் சர என்றால் என்ன பொருள்? வாயை திறந்து பேசினால் உண்மை பேசு, வாழ்க்கையை நடத்த விரும்பினால் அறத்தின்படி வாழ பழகு. சத்தியம் வத தர்மம் சர. சத்தியத்தை பேசு, தர்மத்தை பின்பற்று. ஆனால் நாம் சத்தியத்தை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன் சத்தியம் முக்கியமானது? நேரு ஒரு பழுத்த நாத்திகர், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர். ஆனால் அந்த நாத்திகராக இருந்த நேரு ஒரு கட்டத்தில் சொல்கிறார், காந்தி காட்டுகிற கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். ஏன் காந்தி வேறு கடவுளை காட்டினார்? காந்திக்கு முன்னாலே இருந்தவர்கள் எல்லாம் God is truth என்று சொன்னார், கடவுள் உண்மையானவர் என்றார். காந்தி வந்து கொஞ்சம் மாற்றி போட்டார், God is truth அல்ல, truth is God. உண்மைதானடா கடவுள். நான் யோசித்திருக்கிறேன், உண்மை எப்படி கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படும்? உண்மை எப்படி கடவுளாகும்? யோசிக்கும் வேளையில் தான் ஒவ்வொன்றும் புரியும். உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறாது. மாறினால் அதற்கு பெயர் உண்மை கிடையாது. உண்மை எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும், கடவுள் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார். உண்மைக்கு அழிவில்லை, கடவுளுக்கும் அழிவில்லை. உண்மைக்கு மாற்றம் இல்லை, கடவுளுக்கும் மாற்றம் இல்லை.
நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் உண்மை மாறி வடிவம் கொள்வதில்லை. கடவுளும் ஒவ்வொரு நாளும் ஒரு வடிவத்தை தாங்குவதில்லை. அதனால் கடவுளும் உண்மையும் ஒன்று. சத்தியம் சத், பிறகு சித்து. உண்மையும் அறிவும் இணைய வேண்டும். அறிவு என்பது எது? அறியாமை கலப்பற்றது எதுவோ அதற்கு பெயர்தான் அறிவு. அறியாமை கலப்பற்றதற்கு பெயர்தான் அறிவு. நீங்க ஒன்று யோசிக்கணும், அறிவுக்கு எல்லை உண்டு, அறியாமைக்கு தான் எல்லையே கிடையாது. இவ்வளவுதான் எனக்கான அறிவு என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கான அறியாமை எவ்வளவு என்ற அளவே சொல்ல முடியாது. அறிதொரும் அறிதொரும் தான் அறியாமையாகலும். அப்ப அறிவது மிக முக்கியமானது, அறிவு மிக முக்கியமானது. ஒன்று உண்மை, இன்னொன்று அறிவு. உண்மையும் அறிவும் இணைகிற இடத்தில் ஆனந்தம் தானாக வந்து சேரும். அந்த உண்மையும் இன்பமும் அறிவும் இணைகிற போது நீங்கள் ஆண்டவன் ஆகிறீர்கள். அதுதான் முக்கியம். இதற்கு நான் சிற்பத்தை மையமாக வைத்துக் கொண்டு நிறைய பேசியிருக்கிறேன், நேரம் அதிகமாகும். எனவே இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நீங்கள் சிந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் அறம் சார்ந்து, அறம் என்றால் என்ன? அறுத்தலிலே இருந்து வருவதுதான் அறம். எதை அறுப்பது? ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் தீமை, ஒரு பக்கம் நல்லொழுக்கம், இன்னொரு பக்கம் தீயொழுக்கம். இரண்டுக்கும் இடையிலே நாம் ஒரு எல்லை கோட்டை வரையறுப்பது. வரையறுத்து தீமையை தவிர்த்து நல்லதை நாடுவதற்கு பெயர்தான் அறம். திருவள்ளுவருடைய 1330 குறட்பாக்களும் அறம் சார்ந்ததுதான். அதனாலதான் நீங்க அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இருந்தாலும் பாயிரத்துல அறத்துப்பாலை தான் வைக்கிறார். கடவுள் வாழ்த்தை வைக்கிறார், நீத்தார் பெருமை வைக்கிறார், வான் சிறப்பை வைக்கிறார், அரண் வலியுறுத்தலை சொல்றார். அறம் முக்கியமானது. நீங்க புறநானூரை எடுத்து பாருங்க. ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒற்றை வரியில் சொல்கிறது புறநானூறு. என்ன தெரியுமா? மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அரசுக்கு எதிரா அடித்தளம் என்றால் அறம்தான் அடித்தளம். அறம் வழுவக்கூடாது. அதைத்தான் சிலப்பதிகாரம் பேசுகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதுடைய நோக்கத்தை அவர் முதலிலேயே 3 செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் பதிகத்தில். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்பது பதிகம். இதுல அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரத்தை இளங்கோ சொல்கிறாரே, என்ன பொருள்? ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தன்னுடைய அதிகாரத்தை அறத்துக்கு புறம்பாக பயன்படுத்தி சில பயன்களை பெற்றால் அறக்கடவுள் தண்டிக்கும். அதுதான் பொருள். அறக்கடவுள் தண்டிக்கும். ஆனா இது உண்மையாக இருந்தால் இந்தியாவில் இன்று பல அரசியல் தலைவர்கள் இல்லாமலே போயிருப்பார்கள். போயிட்டாங்களா? எல்லாரும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று 1000 முறை படித்து படித்து அதற்கு வசனம் எழுதியவர்களே அதை பற்றி கவலைப்படலையே. அரசியல் பிழைப்பு, அரசியல் பிழைப்பு அது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் எல்லாம் கிடையாது. அரசியலே பிழைப்பு. அப்படி ஆகிவிட்டது. கிருப்பலானி, ஆச்சாரிய கிருப்பலானி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் நீண்ட காலம் பொதுச் செயலாளராக இருந்தவர். மிகப்பெரிய சோசியலிச சிந்தனையாளர். தனக்கென்று ஒரு செப்பு காசும் சேர்க்காத மனிதர். காந்தி அவரை அகில இந்திய காங்கிரசின் தலைவராக வைத்திருந்தார். நாடு விடுதலை பெற்ற பொழுது காங்கிரசின் தலைவராக கிருப்பலானி இருந்தார், பிரதமராக நேரு இருந்தார். ஆனால் கிருப்பலானியை ஒரு துரும்புக்கும் மதிக்காமல் நேரு ஆட்சியை நடத்தினார். காந்தியிடம் கிருப்பலானி வந்து முறையிட்டார். கட்சியினுடைய செயல் திட்டங்களுக்கு வடிவம் கொடுப்பதற்காகத்தான் ஆட்சி.
கட்சி தலைவனாக நான் இருக்கிறேன். என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் தன் போக்கில் ஆட்சியை நேரு நடத்துவது சரியா? இந்த நிலை நீடிக்குமானால் நான் என் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று காந்தியிடம் வந்து முறையிட்டார். அவர் வாதத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்த காந்தி நேருவை வரவழைத்தார். கிருப்பலானி இப்படி சொல்கிறாரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே நேரு சொன்னார், ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் கிருப்பலானி என்ன நினைக்கிறார், கட்சி என்ன நினைக்கிறது என்று பார்த்து பார்த்து ஆட்சி நடத்துவது என்னால் இயலாது. வேண்டுமானால் கிருப்பலானியை வைத்துக் கொள்ளுங்கள், நான் விலகிக் கொள்கிறேன் என்றார். இதை காந்தி கிருப்பலானியிடம் சொன்னார். எப்பேற்பட்ட தலைவர்கள் யோசியுங்கள். உடனே கிருப்பலானி காந்தியிடம் சொல்கிறார், இந்தியாவிலே இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களின் இதயங்களில் கொலுவீற்றிருக்கக்கூடிய மனிதன் நேரு. நேருவை இழந்துவிட்டு கிருப்பலானி இருப்பது முக்கியம் அல்ல, கிருப்பலானி விலகிக் கொள்கிறேன், நேருவே இருக்கட்டும் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தார். ஆனால் இன்றைக்கு என்ன? அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி அது. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் 1946 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். இதையெல்லாம் படிக்கணும். நீங்க நாம தான் எதையும் படிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமே. 46 காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ராஜாஜி மீண்டும் பிரதமராக, அப்பொழுது முதலமைச்சர் என்பது கிடையாது, பிரிமியர், பிரதம அமைச்சர், சென்னை ராஜதானிக்கு அவரே வர வேண்டும். 1937 8 மாநிலங்களில் யாரெல்லாம் பிரிமியர்களாக இருந்தார்களோ அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களே 1946 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று காந்தி விரும்பினார். மற்ற எல்லா இடங்களிலும் அவர்களே வந்து அமர்ந்தார்கள். அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரை மகாத்மா அழைத்தார். இப்பொழுது ராஜாஜி இருக்கிறார், நீங்கள் ராஜாஜியை தான் பிரிமியராக, பிரதம அமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அதற்கான வேலைகளை செய்யுங்கள்னு சொன்னார். அப்பொழுது பார்லிமெண்டரி போர்டுக்கு சேர்மனாக இருந்தவர் வல்லபாய் பட்டேல். பட்டேல் காமராஜரை அழைத்தார். நீங்கள் சென்று ராஜாஜி பிரதம அமைச்சராக வருவதற்கான வேலைகளை பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அதற்கேற்றாற் போல் வாக்குகளை வழங்க செய்யுங்கள் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இன்றைக்கு இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். ஆசாத் காமராஜரை அழைத்தார். காமராஜ், காந்தியினுடைய விருப்பம் ராஜாஜி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான், பிரதம அமைச்சராக வேண்டும். எனவே அதற்கேற்றாற் போல் நீங்கள் ஆவண செய்யுங்கள் என்றார். இந்த 3 பேரும் சொன்ன பிறகு 3 பேரிடமும் காமராஜ் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சொன்னதை காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன், ஆனால் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியாது சொல்லிவிட்டு வந்தார். ராஜாஜியை அங்கே கொண்டு வருவதற்கு பார்த்தார்கள். ராஜாஜியை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் இல்லை என்பதனால் ராஜாஜி பின்வாங்கினார். அப்பொழுது பக்தவச்சலத்துடைய மாமனாராக இருந்தவர் தான் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக பிரகாசம் நின்றார். பிரகாசம் வரக்கூடாது என்பதுதான் காந்தியினுடைய நோக்கம். இதெல்லாம் நான் எங்கே போகிறோம் நாமல சொல்லியிருக்கேன். பிரகாசம் வரக்கூடாது. அப்படி பிரகாசம் செய்த தவறு என்ன? பிரகாசம் நினைத்திருந்தால் கோடி கோடியாக வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் சம்பாதித்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மாபெரும் வழக்கறிஞர். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி அறிவித்த நேரத்தில் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை தூக்கி எறிந்து விட்டு காந்திக்கு பின்னாலேயே காலம் முழுவதையும் கழித்ததனால் வறுமை வந்து அவரை தழுவிக்கொண்டது. அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாமல் நின்ற மனிதன், ஆந்திர கேசரி. சட்டமறுப்பு இயக்கம் நடக்கிற போது அவர் சென்னையில் பாரி நிலையம், பாரிமுனை என்று பேசப்படுகிற பாரிஸ் கார்னரில் ஊர்வலம் நடத்த பார்க்கிறார். அந்த ஊர்வலத்தில் ஒரு அடி முன்னால் வைத்தால் சுட்டுக் கொள்ளுவேன் என்று வெள்ளை அதிகாரி பேசுகிற பொழுது சட்டையை கழற்றி நெஞ்சை நிமிர்த்தி காட்டி, நீ ஆண்மகனாக இருந்தால் என்னை சுடு என்று சொன்ன மனிதன் பிரகாசம். அதனாலதான் அவர் ஆந்திர கேசரி. அந்த சிங்கமும் பிரதம அமைச்சராக வரக்கூடாது என்று காந்தி நினைத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் வறுமையில் வாடியதனால் வறுமையிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்று நினைத்த ஆந்திரத்து மக்கள் அன்பு சார்ந்து நிதி திரட்டி அவருக்கு கொடுத்தார்கள். அந்த நிதியை அவர் பெற்றுக்கொண்டார். இதைத்தான் காந்தி குற்றமாக நினைத்தார். பொது வாழ்வில் பிச்சை எடுக்க வேண்டும்,
ஆனால் பிச்சை எடுத்து பெறுகிற ஒரு காசாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தக் கூடாது என்பதுதான் காந்தியம். அவர் சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தினார், எனவே அவர் வரக்கூடாது என்றார். ஆனால் அதையும் மீறி 1946 பிரகாசம் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள். 47 பிரகாசம் தோற்றார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்தார். முனிவனை போல் வாழ்ந்தவன். நீங்கள் ஜனக மகாராஜரை ராமாயணத்தில் பார்க்கலாம். ஆனால் கண் முன்னால் இந்த மண் கண்ட ஒரு ஜனகன் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். தன் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போன மனிதன். அவர் சாக கிடக்கிறார். அப்பொழுது முதலமைச்சராக கலைஞர். கலைஞருக்கு சில நல்ல குணங்கள் உண்டு, அவற்றை நாம் மறுக்கவே முடியாது. கலைஞர் உடனே இந்த செய்தி அறிந்ததும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஓமந்தூராரிடம், என்ன நீங்கள் இப்படி நலிவுற்று படுத்த படுக்கையாக உங்கள் தம்பியின் வீட்டில் சாந்தோம் கடற்கரை ஓரத்தில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், உடனே நீங்கள் பொது மருத்துவமனை. அப்போ இதெல்லாம் அப்போலோக்கள் கிடையாதே, அப்பொழுதெல்லாம் அரசு மருத்துவமனை தான். இப்ப வார்டு கவுன்சிலராக இருந்தா கூட அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டார். வார்டு கவுன்சிலராக இருந்தா கூட அவர் அப்போலோ எங்க இருக்கு அதான் பார்ப்பார். அப்போ பெரியாருக்கும் பொது மருத்துவமனை தான், பாரதியாருக்கு ராயப்பேட்டை பொது மருத்துவமனை தான், கம்யூனிஸ்டின் மாபெரும் தலைவன் ஜீவாவுக்கும் பொது மருத்துவமனை தான். எம்ஜிஆர் சுடப்பட்ட பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் போய் சேர்ந்ததும் பொது மருத்துவமனை தான். எனவே அப்பொழுது பொது மருத்துவமனை தான். அதனால் அந்த பொது மருத்துவமனையில் மிகச்சிறந்த மருத்துவ வசதியை உங்களுக்கு நான் வழங்க ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு கலைஞர் முதல்வராக இருந்து முன்னாள் முதல்வரை பற்றி சிந்தித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார். ஓமந்தூரார் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நன்றி, எனக்காக இவ்வளவு அன்பு சார்ந்து நீங்கள் சொன்னதற்கு நன்றி. ஆனால் ஒரு தனி மனிதனாக இருக்கிற எனக்கு மக்கள் வரிப்பணத்தில் நடத்தப்படுகிற அந்த அரசு மருத்துவமனையில் ஒரு செப்பு காசு செலவழிக்கப்படுவதையும் நான் ஏற்கும் நிலையில் இல்லை. அதற்கு பெயர் தான் பொது வாழ்வு. எனவே அப்படிப்பட்ட பொது வாழ்க்கை இருந்தது. இப்ப நிறைவாக நான் சொல்வது, 2 கனவுகளை நான் உங்களிடம் விதைத்து விட்டு விடைபெறுகிறேன். இதற்காகத்தான் என் பேச்சை நான் வேள்வியாக்குகிறேன். நம்முடைய அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்து வாழ்க்கை முழுவதையும் தியாகம் செய்த தியாக சீலர்களை நீங்கள் படித்தாவது பார்க்க வேண்டும். லட்சுமண ஐயர் நேரில் பார்த்தார். பார்த்ததன் விளைவாக உருவான பாதிப்பில் அவர் இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய தலைமுறையிலும் அடுத்த தலைமுறையாக முகம் காட்டிக் கொண்டிருக்கிற நம் பிள்ளைகளிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணில் பொது வாழ்வில் அறம் சார்ந்த பாதையில் பயணம் செய்தார்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கூடியதுதான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியல் நிர்ணய சபை. அந்த சபை கூட்டப்பட்டு உங்களை போல் அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருக்கிற நிலையில் ஜவஹர்லால் நேரு பேசினார். ஜவஹர்லால் நேரு ஒரு உன்னதமான மனிதன், ஒரு 100 விழுக்காடு ஜனநாயகவாதி, இந்த மண்ணை நேசித்தவன், இந்த மண்ணின் மனிதர்களை நேசித்தவன். அதனால்தான் இறந்த பிறகு என்னுடைய சாம்பல் முழுவதையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நதிகளில் கலந்து விடுங்கள், இந்த மண்ணில் வந்து முத்தமிடக்கூடிய கடலில் கலந்து விடுங்கள், இந்த மண்ணில் உயர்ந்து நிற்கக்கூடிய மலைகளில் தூவி விடுங்கள், மலையோடும் நதியோடும் கடலோடும் இந்த மண்ணோடும் என்றும் இருக்க விரும்புபவன் நான் என்று சொன்ன மகான் நேரு. அவர் அந்த அரசியல் நிர்ணய சபையில் பேசுகிற பொழுது சொல்கிறார், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கூடியிருக்கிற உறுப்பினர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய பணியை நான் நினைவுபடுத்துகிறேன். உண்பதற்கு உணவில்லாமல் பசியோடு கோடிக்கணக்கில் மக்கள் வெளியே இருக்கிறார்கள். சுதந்திரம் கிடைத்த பிறகு பசியாற முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் அவர்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்கிறார் போல் நீங்கள் சட்டத்தை உருவாக்குங்கள். உடையற்று திறந்த உடம்போடு நிற்கக்கூடியவர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடைகள் கிடைப்பதற்கு வழி என்ன என்பதை யோசித்து அதற்கேற்ப சட்டத்தை வகுத்துக் கொடுங்கள். இருப்பதற்கு இடமில்லாமல் திறந்த வெளியிலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வை இழந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு இருப்பிடத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள்.
3 கனவு தான். பசிக்கு உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதை கொடுக்க வேண்டும் என்று 1946 அரசியல் நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேரு பேசினார். கனவு நிறைவேறியதா? இன்றைக்கும் கோடானு கோடி பிள்ளைகளுக்கு முழுமையாக உடல் மறைக்கும் ஆடை இல்லை. விதர்பா பகுதியில் மராட்டிய மண்ணில் லட்சக்கணக்கில் ஆண்டுதோறும் விவசாயிகள் செத்து மடிகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். தெலுங்கானாவில் இருக்கிற விவசாயி தற்கொலை செய்கிறார். இந்த நிலை அப்படியே நீடித்தால் தமிழகத்திலும் நாளை அந்த தற்கொலை பட்டியல் வரலாம். கரும்பு விவசாயிகள் கரும்பை உற்பத்தி செய்கிறான். உற்பத்தி செய்த கரும்பை இவன் கொடுத்து அது சர்க்கரையாக மாற்றப்படுகிறது. அப்படி இவன் கரும்பை வாங்கி சர்க்கரையாக மாற்றி விற்ற சர்க்கரை முதலாளிகள். அப்படி என்றால் உற்பத்தி செய்தவன் உற்பத்திக்கான பணத்தை கூட பெற முடியாமல் அடுத்து விவசாயத்தில் எப்படி ஈடுபடுவான்? என்ன அவனுக்கு வழி? தற்கொலையை தவிர. எனவே இன்றைக்கும் காந்தி நேருவினுடைய கனவு கனவாகவே இருக்கிறது. நல்ல கனவு நிறைவேறவில்லை. காந்தி இதைத்தான் நிறைவாக சொல்கிறேன். என் 48 ஆண்டு கால உரையில் ஒவ்வொரு நாளும் இதைத்தான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் மாநில கல்லூரியில் அடியெடுத்து வைத்த பொழுது காந்தியத்தை கையில் எடுத்தேன். காந்தியத்தை கையில் எடுத்து படிக்க தொடங்கிய நிலையில் காந்தி எனக்கு கற்றுக் கொடுத்தது 2 உண்மைகள். இந்த 2 உண்மைகளை பின்பற்றுவதுதான் என் வாழ்வில் இறுதி வரை நான் கடைபிடிக்க விரும்புகிற வேதங்கள். அந்த 2 உண்மைகளைத்தான் லட்சுமண ஐயர் பின்பற்றினார். லட்சுமண ஐயரை பார்த்தவன் நான், காந்தியை பார்க்கவில்லை. ஏனென்றால் காந்தி இறந்த பிறகு பிறந்தவன் நான். ஆனால் லட்சுமண ஐயரை நான் பார்த்தவன், லட்சுமண ஐயரோடு பேசியவன், லட்சுமண ஐயரோடு பழகியவன். இந்த லட்சுமண ஐயருக்கு ஸ்டாலின் குணசேகரன் ஈரோட்டில் ஒரு விருது வழங்கும் விழாவை நடத்தி அதில் என்னை சிறப்புரையாற்ற வேண்டும் என்று அழைத்த பொழுது லட்சுமண ஐயர் சொன்னார், எப்படிப்பட்ட மகானந்த மனிதன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பேர் அவரை சிந்திக்க போகிறீர்கள் எனக்கு தெரியாது. தளபதியின் புத்தகத்தை படித்து பார்க்க எத்தனை பேர் இருக்க போகிறீர்கள் தெரியாது. ஆனால் அந்த மனிதன் அந்த கொங்கு கலையரங்கத்தில் கண்ணீர் ததும்ப பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் சாக போகிறேன், 90 வயதை எட்டிவிட்டேன், எந்த நேரத்திலும் மரணம் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கலாம். சாவது குறித்து எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, நான் முழு வாழ்வு வாழ்ந்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, அவருடைய பிள்ளைகள் அறிவை பெற வேண்டும் என்பதற்காக நான் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடம் என் இறப்புக்கு பின்னால் மூடப்பட்டு விடக்கூடாதே என்பதுதான் எனக்கான ஒரே கவலை. அதை மூடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். நான் பிறகு பேசுகிற பொழுது சொன்னேன், அந்த கூட்டத்தில் SKM உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் தான் சக்தி மசாலா உரிமையாளர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் சொன்னேன், லட்சுமண ஐயருடைய கடைசி விருப்பத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? நீங்கள் பணக்காரர்களாக இருப்பது எதற்காக? இது போன்ற பரதேசிகளின் கனவுகளை நிறைவேற்றுவதற்குத்தான். எனவே அந்த பள்ளியை கடைசி வரையில் சிறப்பாக நடத்துகிற பொறுப்பை 2 பெருமக்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு சென்றேன். இன்று என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த 2 பெருமக்கள் அதை செய்கிறார்களா இல்லையா எனக்கு தெரியாது. செய்தால் அவர்கள் பெருமக்கள், செய்யவில்லை என்றால் என்று என்னை கேட்டுவிடாதீர்கள். செய்தால் பெருமக்கள். எனவே அந்த லட்சுமண ஐயர் கடைசி கனவாக கூட தன்னை சிந்திக்கவில்லை, தன் குடும்பத்தை சிந்திக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி அறிவுக்கு தடைக்கற்கள் வந்து விழுந்துவிடக் கூடாதே என்று யோசித்தார். அதைத்தான் காந்தி அவருக்கு கற்றுக் கொடுத்தார். காந்தி 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நாடு விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற நேரத்தில் டெல்லியிலே காந்தி இல்லை. கல்கத்தாவில் இடிபாடுகளுக்கு இடையே இருந்த ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய வீட்டின் மாடியில் கால்கள் முடங்கி கிடந்தார். அதை நீங்கள் ஃப்ரீடம் அட் மிட்நைட்டில் படிக்க வேண்டும். எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? காந்தி குறித்தே நான் 100கணக்கான புத்தகங்களை வைத்திருக்கிறேன். அவற்றில் பெரும்பாலான புத்தகங்களை எழுதியவர்கள் வெள்ளைக்காரர்கள். காந்தியை முழுமையாக புரிந்து கொண்டவன் ஒரு இந்தியன் கூட கிடையாது. மொத்தமாக புரிந்து கொண்டு சரியாக எழுதியவர்கள் வெள்ளைக்காரர்கள் தான். அவன் தான் ஒழுங்கா அட்டன்பரோ தானே ஒழுங்கா காந்தி படத்தை எடுத்தான். நம்ம ஊர்ல காந்தி படம் எடுக்க போயிருந்தான்னா காந்தியும் கஸ்தூரிபாயும் டூயட் பாடுற மாதிரி எடுப்பான்.
ஏன்னா படம் ஓடணுமே, அவனுக்கு வேண்டியது எல்லாமே வியாபாரம், அத்தனையுமே வணிகம். ஆனால் அட்டன்பரோ சொன்னான், நான் இதற்கு மகாத்மா காந்தி என்று பெயர் வைக்கவில்லை, இந்த படத்திற்கு மகாத்மா என்றே பெயர் வைக்கவில்லை, காந்தி என்று ஒரு அர்த்தத்தோடு தான் பெயர் வைத்தேன் என்று அட்டன்பரோ பிறகு நேர்காணலில் வெளியிட்டான். சொன்னான், காந்தி என்றால் மனிதன், ஒரு மனிதன் எப்படி மகாத்மாவாக தன்னை செதுக்கிக் கொண்டான் என்று சொல்வதற்கான படம் இது. ஆனாலும் அவன் மனிதன், மனிதனாக இருந்த காந்தியை பார்த்து மனிதர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நான் மகாத்மா என்ற அடைமொழி இல்லாமல் காந்தி என்று படம் எடுத்தேன். அந்த காந்தி முடங்கி கிடக்கிறார். வெகுமக்கள் இயக்கமாக காங்கிரஸை வளர்த்தெடுத்து இந்தியாவில் வேள்வி நடத்தி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அந்த பெருமகன் நாடு விடுதலை பெற்று யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி ஏற்றப்படுகிற பொழுது டெல்லியில் இல்லை. இருதயம் முழுவதும் ரணப்பட்டு மதத்தாலே நாடு இரண்டாக பிளவுற்று கிடப்பதை ஜீரணிக்க முடியாமல் கண்ணுறக்கமின்றி தவிக்கிற நிலையில் அவரை உலகத்தின் அனைத்து செய்தி நிறுவனங்களும் முற்றுகையிடுகின்றன. கிடைத்திருக்கிற விடுதலை குறித்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று காந்தி வாய் திறக்கவே இல்லை. திரும்ப திரும்ப வலியுறுத்திய பொழுது காந்தி சொன்னார், அதைத்தான் நிறைவாக சொல்லி விடைபெறுகிறேன். I want a society that will wipe every tear from every eye. I want a society that will wipe every tear from every eye. ஒரு சாதாரண அரசியல் விடுதலை என் கனவு அல்ல. என் கனவு என்ன தெரியுமா? இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத சமுதாயம் என்றைக்கு உருவாக்கப்படுகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரத்தை இந்த மண் பெற்றதாக நான் நினைப்பேன் என்று சொன்னானே, அந்த உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? பெறாமல் போனதற்கு யார் காரணம்? பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் தவறுகளுக்கு காரணமாக தலைவாரி பூச்சூடி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை அப்புறப்படுத்த வேண்டியது யார்? நல்லவர்களை இனங்காண வேண்டியது யார்? ஒரு புது கவிஞன் எழுதினான் அல்லவா, தகுதியற்றவர்கள் கையில் அரியாசனம், காரணம் தகுதியே அரியாசனம். தகுதியே அரியாசனம், வாக்கை வைத்திருப்பதனால் தான் தகுதியற்றவர்களிடம் அரியாசனம். சிந்தியுங்கள், செயற்படுங்கள். நன்றி, வணக்கம்.